ஹலோ ஒன் ஐம் நவீன், வெல்கம் டு நாலேஜ். ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, ஸோ டைட்டில் பார்த்தோன்னே நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சரி எதை பற்றி பேச போகிறேன்ட்டுன்னு. வேறு எதுவும் இல்லைங்க, எந்த ஒரு சீரியஸான விஷயத்தை பற்றி நம்ம சீரியஸாக பேச போகிறதும் கிடையாது. யதார்த்தமாக பேச போகிறோம், உண்மையை பேச போதும், சரிங்களா? ஸோ டைட்டில் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஹவு டு மூவ் ஆன் ஃப்ரம் யோர் பாஸ்ட் ரிலேஷன்ஷிப். சரிங்களா? கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் வந்துட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்பில், ஒரு ரியல் லவ் ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு கண்டிப்பாக இருந்த ஆளாக இருந்திருப்பீங்க. இப்போ அந்த ரிலேஷன்ஷிப் ஏதோ ஒரு காரணத்தினால, உங்கள் மிஸ்டேக்கால, இல்லை உங்கள் அந்த உங்களோட பார்ட்னர் மிஸ்டேக்கால அந்த ரிலேஷன்ஷிப்பை முடிச்சுக்கிற நிலைமைக்கு வந்திருக்கும். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக இது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். நான் வந்துட்டு அதெல்லாம் பாரபட்சம் பார்க்காம நான் சொல்கிறேன், யார் அவனாலும் இருக்கலாம். கண்டிப்பாக அதுலேருந்து மூவ் ஆன் பண்ண முடியாமல் உங்களை நீங்களே வந்துட்டு கெடுக்கு. இந்த காலத்தில் அப்படி இருப்பாங்கன்னு கேட்டால் வந்துட்டு இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சவருக்கு இருக்காங்க, பட் குறைவாக இருக்காங்க. அந்த சில பேருக்காக தான் இந்த வீடியோ. சரிங்களா? நிறைய பேருக்கு இப்போ வந்துட்டு டெக்னாலஜி வந்துருச்சு, மாடர்ன் லைஃப் ஸ்டைலு, ஒன்று போனால் ஒன்று மாற்றிட்டு போகிறது. இப்போ இந்த காலத்தில் வந்துட்டு லவ்வுக்கு அர்த்தமே இல்லாமல் ஒரு காலகட்டமாக ஆயிடுச்சு. நான் அதை பற்றி பேச விரும்பலை. பட் இன்னமும் சில பேர் லவ்னா என்னன்னு தெரிஞ்சு அந்த ஒரிஜினலான அர்த்தத்தோட லவ் பண்றவங்க ஒன்றும் இருக்காங்க. அவங்க தான் வந்துட்டு பாதிக்கப்படுறாங்க, அவங்க தான் ஹர்ட் ஆகுறாங்க, அவங்க 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 லைஃப் தான் ஸ்பாயிலாகவும் ஆகுது. சரிங்களா? இது உண்மையா இருக்கிறதுனால காரணம்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு கிடையாது. உண்மையா இருக்கிறது ஒரு சாய்ஸ்ன்னா அதுதான் ரியாலிட்டி. சரிங்களா? எப்படி சுற்றி போனாலும் ஒரு இடத்துக்கு நான் வந்தாகணும், அதே மாதிரி தான். சரிங்களா? ஸோ நம்ம உண்மைன்னு நினைச்சிட்டு ஒரு லவ், இதுதான் லவ்னு சொல்லிட்டு ஒரு லவ் காட்டுறோம். பட் அது லவ் இல்லை, இது காதல் இல்லை, இது லைஃப் இல்லை, இது ரியாலிட்டி இல்லைன்னு சொல்லிட்டு வேற ஒன்று அவங்க நம்ம மேல திணிச்சிட்டு போறாங்க. பார்த்தீங்களா? அதுதான் நம்மளுக்கு அந்த பாதிப்பு உண்டாக்குது. சரிடா, இவ்வளோ சொன்னதெல்லாம் போதும். ஹவு டு மூவ் ஆன் யுவர் ஃப்ரம் யுவர் பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் சொன்னீங்க, அதுக்கான பாயிண்ட்ஸ் வச்சிருப்பல, அதை சொல்லுன்னு கேட்டிங்கன்னா ஒன்று தான் இருக்கு. லீவ் யுவர் லைஃப். உங்க வாழ்க்கையை நீங்க வாழுங்க. நான் சிம்பிளாவே பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். லீவ் யுவர் லைஃப். உங்க வாழ்க்கையை நீங்க வாழுங்க. உங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு, நீங்க ஒரு பர்பஸோட பிறந்திருக்கீங்க. சரிங்களா? அந்த பர்பஸ் என்னன்னு தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள உங்க லைஃப் முடிஞ்சிடும். இது யதார்த்தம், ஒரு யதார்த்தமான ஒரு விஷயம். பட் அந்த பர்பஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலா என்ன நீங்க பண்றீங்களோ அதே நீங்க ஒரு பர்பஸா வச்சுக்கோங்க. சரிங்களா? நல்ல விஷயம் தான் பண்ணணும்னு கிடையாது. உங்க விருப்பம், யாருக்கு என்னென்ன விருப்பம் இருக்கலாம். சரிங்களா? சில யாருக்கு வேணா ஆசை, இது மேல ஆசை இருக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு எப்படி இருக்கணும்னு தோணுதோ, எது மேல ஆசை இருக்கோ அதுதான் உங்க பர்பஸ் நினைச்சிட்டு அது மேல உங்க ஃபோக்கஸை வைங்க, உங்க உழைப்பை போடுங்க. கண்டிப்பாங்க ஜெனுவனான உழைப்பு மட்டும்தாங்க ஜெனுவனான ஒரு காசையோ ஒரு பேரையோ ஒரு ஒரு நம்மளுக்கு கெயின் பண்ணுறதுக்கு, பேபேக் பண்ணுறதுக்கு ஒரு விஷயத்தையும் அந்த ஜெனுவனான ஒரு எஃபர்ட் தாங்க வந்துட்டு கொடுக்கும். சரிங்களா? எந்த ஒரு விஷயமும் நம்ம வந்து ஜெனுவனிட்டி இல்லாமல் பண்ணோம்னா கிடைக்கும், கிடைக்கிற வரைக்கும் நிறைய கிடைக்கிற மாதிரி இருக்கும். பட் அந்த ஒரு டைம் வரப்போ கடைசி நேரத்தில் எல்லாமே கைவிட்டு போயிடுவாங்க. அதுதான் எதார்த்தமான விஷயம். பட் எனக்கு தெரியும் இந்த உலகத்துல எதுவுமே வந்துட்டு நிரந்தரம் கிடையாது. பட் இருக்கிற இந்த கொஞ்ச நேரத்துலயாச்சும் அட்லீஸ்ட் கொஞ்ச நேரம் தான் இருக்கு நம்மளுக்கு. சரிங்களா? இன்னும் வந்துட்டு கலகலமா நம்ம வாழ போடுறது கிடையாது. ஒரு பர்பஸ்க்காக வந்திருக்கோம், அந்த பர்பஸ் கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நம்ம லைஃப் போயிடும். சரிங்களா? முடிஞ்சிடும், இறந்து போயிடுவோம். சரிங்களா? அடுத்தடுத்த உயிர் இந்த உலகத்துல பிறந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம மட்டும்தான் இருக்கோம்னு சொல்லிட்டு ஓவர ஆடக்கூடாது. சரிங்களா? ஸோ கம்மிங் பேக் டு த பாயிண்ட், லீவ் யுவர் லைஃப். உங்க வாழ்க்கையை நீங்க வாழுங்க. சரிங்களா? உங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு, மேபி உங்களுக்கு ஃபேமிலி இருக்கு, ஃபேமிலின்னு விடுங்க, உங்க வாழ்க்கையை நீங்க பாருங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்க சந்தோஷமா வச்சுக்கோங்க. சரிங்களா? அது இதை நீங்க தேடி போறீங்க, அதுலதான் இருக்கு அந்த சந்தோஷம். சரிங்களா? உங்களை நீங்க கண்ட்ரோல் எவ்வளவு அந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கே ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி நீங்க எப்படி வளர்த்துக்கீங்களோ அந்த ஒரு வழியை நீங்க கண்டிப்பா தேடி கண்டுபிடிங்க. சரிங்களா? நிறைய வழிகள் இருக்கு. சரிங்களா? பிடிச்சது பின்னாடி போங்க, அதுக்கான ஜெனுவனா ஒரு எஃபர்ட் போடுங்க. அது கண்டிப்பா ஒரு பேபேக் பண்ண பாருங்களேன். அது ரொம்ப ரொம்ப அது ப்ரீஷியஸான ஒரு விஷயங்க, பெரிய விஷயம். சரிங்களா? ஸோ மற்றவங்களை பத்தி யோசிக்கிறத விட்டுட்டு, போனவங்களை பத்தி யோசிக்கிறத விட்டுட்டு, முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்குன்னு ஒரு பேசிக்கான ஒரு நல்ல குணம் இருக்கும். சரிங்களா? அது வந்துட்டு சில பேருக்கு அதிகமா இருக்கும், சில பேருக்கு குறைவா இருக்கும், சில பேருக்கு இருக்கும், பட் வந்துட்டு வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு அதை வெளியே கொண்டு வந்து மனசார
உங்களை விட்டுட்டு போனவங்களோ, உங்களை தப்பா பேசினவங்களோ, இல்லை வந்துட்டு உங்களுக்கு உங்களுக்கு துரோகம் பண்ணவங்களோ, உங்களை பழி சுமத்துறவங்களோ, இவங்களெல்லாம் மனசார வாழ்த்துங்க. சரிங்களா? வாழ்த்துனால என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் உங்க குணம், அதுதான் நீங்க. சரிங்களா? இந்த இடம் தாங்க நீங்களா இருக்கிற ஒரு ஒரு அதை சொல்லுவோம்ல, நீயா தான் இருக்கணும், நீயா இருக்கு, யாருக்கும் மாறணும்னு அவசியம் இல்லை, யாருக்காவையும் மாறணும் அவசியம் இல்லை. எஸ், இதுதாங்க அந்த பிளேஸ். நம்ம யாருக்கிட்டையும் அங்க போய் தேடணும், இவங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை. இதுதாங்க அந்த பிளேஸ், இதுதான் உங்க குணம். சரிங்களா? ஸோ லீவ் யுவர் லைஃப் சிம்பிள் அஸ் தட். ரொம்ப போட்டு காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. ஏன்னா லைஃப் நம்மளுக்கு ஒன்றும் இல்லை, பிளான் பண்ற அளவுக்கு நம்மளுக்கு நம்ம அந்த அளவுக்கு வாழ போறது கிடையாது. இருக்கிற வரைக்கும் ஒரு டே 2 நாள் 3 நாள் நம்ம வந்து பிளான் பண்ணி வச்சுக்கலாம். வருஷ கணக்கில் நம்ம பிளான் பண்ணி வச்சா நம்மளுக்கு ஒரு ஆள் ஆல்ரெடி பிளான் பண்ணி வச்சிருப்பாங்களே, அதை யாரால மாற்ற முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஸோ பிளான் பண்ணது ஒருத்தர் பிளான் பண்ணி வச்சுக்கிறது அந்த பிளான் பண்ண வச்ச மாதிரி தான் நடக்கும். நம்ம பிளான் பண்ற மாதிரிலாம் இஷ்டத்துக்கு மாறாது. ஸோ அதுவும் கூட நம்ம என்ன இப்போ ப்ரெசென்ட்ல நம்ம என்ன பண்றோமோ அதுக்கான ஒரு பலனை, இப்ப நல்லது பண்ணா அதுக்கான திரும்ப கிடைக்கும். என்ன கிடைக்கும்? எது பண்றமோ திரும்ப கிடைக்கும். நீ நல்லது பண்ணனா திரும்ப நல்லது கிடைக்கும். நீ வாழ்த்துறன்னா கண்டிப்பா அந்த வாழ்த்துக்கும் உனக்கு நல்லது செய்யறோம். சரிங்களா? நல்லது செய்யணும்னு எடுத்துக்கிட்டா நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. எல்லாம் கிடைச்சிடும், நான் நல்லது செஞ்சா நான் எல்லாம் கிடைச்சிடும். அந்த பர்பஸோட நீ செஞ்சீங்கன்னா அந்த பர்பஸோட செஞ்சீங்கன்னா நடக்காது. அந்த பர்பஸ்ல அந்த மைண்ட் செட்டே எடுத்துருங்க. சரிங்களா? நீங்க நல்லது செஞ்சா உங்களுக்கு நல்லது கிடைக்கணும்னு நினைச்சு செஞ்சீங்கன்னா அது வந்துட்டு செல்ஃபிஷ். சரிங்களா? கணக்கு செல்ஃபிஷ் ஆயிரும். நீங்க உங்க செல்ஃபுக்காக தான் நீங்க பண்றீங்க. பட் உங்களை தாண்டி நீங்க வந்துட்டு வேற ஆளுக்கு உதவி பண்றப்போ, வேற ஆளை சந்தோஷப்படுத்துறப்போ, நீங்க பர்சனலா நினைக்கிறப்போ அதுதான் மறுபடியும் உங்களுக்கு அந்த சந்தோஷத்தை கொடுக்கும். இதே நீங்க கெட்டது பண்ணீங்கன்னா கண்டிப்பா அந்த கெட்டது உங்களுக்கு திரும்ப கண்டிப்பா வரதான் செய்யும். சரிங்களா? எந்த சாமிக்கிட்டயோ எந்த கோயிலையோ வந்துட்டு செஞ்ச தப்பையோ செஞ்ச புண்ணியத்தையும் வந்துட்டு நம்ம எக்ஸ்ட்ராவோ குறைச்சும் வந்துட்டு பேசி வாங்க முடியாது. இது ஒன்றும் வந்துட்டு வியாபாரம் கிடையாது. சரிங்களா? நம்ம என்ன பண்றோமோ அதான் வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இந்த பாயிண்ட் இஸ், நான் ஏதோ வந்துட்டு பேசுறேன். ஸோ ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்ட்லி டாக் தான். ஸோ யாரும் தப்பா நினைச்சுக்க வேண்டாம். ஏன்னா வந்துட்டு எல்லாரும் அந்த சுச்சுவேஷன் கடந்து வந்திருக்கும். என்னடா பண்ண தெரியாத நேரத்துல வந்துட்டு ஏதோ பண்ணணும்னு தோணும். ஏன் நம்ம லைஃபே நமக்கு எடுத்துக்கணும்னு தோணும். நம்ம ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணிப்போம். நம்மளை பார்க்குறவங்க, அதாவது நம்ம பேரண்ட்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸு பார்க்குற அவங்களுக்கு ஒரு மனம் கஷ்டம் ஏற்படும். ஸோ நம்மளும் கஷ்டப்படுறதுன்னு பார்த்தாம நம்ம லைஃபையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு, நம்ம சுற்றி இருக்கிற நம்மளை நேசிக்கிறவங்களும் கஷ்டப்படுத்திக்கிட்டு, இந்த மாதிரி ஒரு லைஃப் வந்துட்டு தேவையா? இது நம்ம பர்பஸ் கிடையாது. நம்ம பர்பஸே வந்துட்டு ஒரு ரொம்ப அலட்சியமா அவமதிக்கிற மாதிரியான ஒரு செயல் தான் இதுன்னு நான் நம்புறேன். சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு இருக்கிறது கொஞ்ச நாள் தான், நான் நிறைய வாட்டி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இருக்கிற அளவுக்கு உங்களுக்கு எது தேவையான அளவுக்கு உங்களுக்கு காசு வேணுமா? எந்த தேவைக்கு காசு வேணும்? உங்க தேவைக்கு எவ்வளவு காசு வேணும் நீங்க தான் சம்பாதிக்கணும். அதே நீங்க நல்ல வழியில சம்பாதிச்சீங்கன்னா நல்ல வழியில சம்பாதிச்சீங்கன்னா இல்ல, எப்படி சொல்றது, இந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அது இருக்கிற கொஞ்சம் காலத்துக்கு கூட வந்துட்டு நிரந்தரமா இருக்கும். இருக்கிற வரைக்கும் சொல்றேன். இது நீங்க தப்பான வழியில சம்பாதிச்சீங்கன்னா அந்த காசும் இருக்கும். ஆனா ஒரு நேரம்னா அதோட வரும்போது கண்டிப்பா அது 1க்கு 2 மடங்கா உங்களுக்கு என்ன நீங்க வந்துட்டு தப்பு பண்ணி தப்பான வழியில சம்பாதிச்சிக்கணும் அதே உங்களுக்கு நடந்து மொத்தமா பறி போயிடும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, கொஞ்ச நாள் தான் இருக்க போறோம், காசு வந்தா சரி, அது எந்த வகையில வந்தா சரின்னு நினைச்சு பண்ணீங்கன்னா அதுக்கான பலனை நீங்க அனுபவிக்கிறதுக்கு ரெடியா இருங்க. தெரிஞ்சு செஞ்சீங்கன்னா அது உங்க விருப்பம். சரிங்களா? தெரிஞ்சுக்குங்க. ஸோ உங்களுக்கு புரியும் நம்புறேன். ஸோ நீ என்னடா அவ்வளோ பேசுற, நீனா அவ்வளோ பெரிய அனுபவப்பட்டவனா அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு இல்லைங்க, என்னோட நிறைய பேர் கஷ்டப்பட்டிருக்காங்க. ஏன் நம்ம பேரண்ட்ஸை பாருங்க, நம்ம படாத கஷ்டம் என்ன, நம்ம படாத கஷ்டமா நம்ம பேரண்ட்ஸ் அளவுக்கு நம்ம பட்டுட்டோம் அந்த மாதிரி தோணும் நம்ம பேரண்ட்ஸை பார்த்தா. ஒரு பேபியை பெத்து எடுத்து அதை செலவு பண்ணி எஃபர்ட் எடுத்து பாசம் கொடுத்து ஜெனுவனா அது ஒரு சலிப்புத்தன்மையே இல்லாம இவ்வளவு தூரம் நம்ம வளர்த்துட்டு வந்திருக்காங்க. எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பாங்க அவங்க செல்ஃப்லேருந்து. அவங்க சந்தோஷத்தை எவ்வளவு வந்துட்டு விட்டு கொடுத்துட்டு போயிருப்பாங்க. அவங்க நேரத்தை எவ்வளவு செலவு பண்ணியிருப்பாங்க அவங்க பிள்ளைங்க நம்பர்னு சொல்லி வளர்க்குறதுக்கு. அதுக்காக நம்ம வந்துட்டு செய்யணும்னு எடுத்துக்கிட்டா வந்துட்டு சில பேருக்கு அந்த ஒரு பொறுப்புன்னு ஒரு மைண்ட்ல இருந்தா கண்டிப்பா திரும்ப செய்வாங்க. சரிங்களா? ஆனா
அது நீங்கள் செய்யாட்டி கூட பரவாயில்ல, திரும்ப செய்யாட்டி கூட பரவாயில்ல, தயவு செஞ்சு கஷ்டப்படுத்த வேணாம். அவங்க எல்லா பேரண்ட்ஸ்க்கும் வந்துட்டு ஜென்வனாக நம்ம ஹாப்பியாக இருக்கணும்னு தான் நினைப்பாங்க, சந்தோஷமாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும்னு. ஆனால் நிறைய பேர் வந்துட்டு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அம்மா அப்பா சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஏமாத்திட்டே இருக்காங்க. சரிங்களா? அந்த விஷயத்துல முழுமையா அந்த அந்த சந்தோஷம் நிரந்தரமானது கிடையாது. நீங்க எது உங்க சந்தோஷம், இது உங்களுக்கு பிடிச்சது தேடி ஒரு வேலையா இருக்கலாம். ஆனா எல்லாத்துலயும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க எதை தேடி போறீங்கன்னா அதுலதாங்க சந்தோஷம் இருக்கு, அதே நேரத்தில் கஷ்டமும் இருக்கு. அது இட்ஸ் யோர் சாய்ஸ், உங்க விருப்பம். சரிங்களா? ஸோ நானும் யாரோ இதுவும் சொன்னாலும் மாற போறது கிடையாது. உங்களை நீங்க மாத்திக்கிட்டதா உண்டு, உங்களை நீங்களே திருத்திக்கிட்டதா உண்டு. மாத்திக்கிட்டதோட திருத்திக்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் ரியாலிட்டி, இப்படிதான் இருக்கும், அக்செப்ட் பண்ணிக்கோங்க. எதுவுமே நம்ம வந்துட்டு தள்ளி வைக்கவும் முடியாது, ஏத்துக்கவும் முடியாது முழு மனசா. பட் இப்ப இருக்கிற காலகட்டத்தில் ஏத்துக்கிட்டு போறதுதான் ரொம்ப ஒரு கிளவரான ஒரு சாய்ஸ்ன்னு சொல்லுவேன், கிளவரான ஒரு டிசிஷன்னு சொல்லுவேன். ஏத்துக்கிட்டு எந்த ஒரு மனசுல எந்த ஒரு வெறுப்போ கோபமோ பழிவாங்கின உணர்ச்சியோ இல்லாம முழு மனசோட அந்த நல்ல குணத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எல்லாருக்குள்ளேயும் நல்ல குணம் இருக்கும். அது வெளிக்காட்டாதவங்களுக்கு தான் இந்த வீடியோ, இந்த பகுதி. வெளி கொண்டு வாங்க. அந்த அந்த நல்ல குணம் வெளியே தெரியிறப்போ, உங்களுக்கு தெரியிறப்போ எவ்வளவு பெரிய மாற்றத்தை உங்களுக்குள்ளேயும் உங்க சுற்றி இருக்கிறவங்க கிட்டேயும் வந்துட்டு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னு உங்களுக்கு தெரியுங்க. ஏன்னா பர்சனலா இது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்றேன். ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. அந்த உங்க நல்ல குணம் நீங்கள் வெளியே ஆக்குறப்போ அது எத்தனை பேர் முகத்துல சந்தோஷத்தை வர வைக்க போகுது, எத்தனை பேர் பாரத்தை முடிஞ்ச அளவுக்கு உங்க சுற்றி இருக்கிறவங்க குறைக்க போகுது. முக்கியமா உங்களுக்கு உங்க செல்ஃப் உங்களுக்கு தெரிய போகுதுங்க அந்த நல்ல குணம் வெளியே வரப்போ. அது வந்துட்டு இயற்கையான யதார்த்தமான ஒரு குணம். அது ஒரு ஃபேக்கோ யாருனாலையும் உங்களால கூட ஒரு அந்த நடிப்பை நடிக்க முடியாது. அந்த ஒரு குணம் மாதிரி இருக்கிற மாதிரி நடிக்க முடியாது. அது தானா இருந்தாதான் வரும். அதே நம்ம வெளியாக்குனாதான் நம்மளுக்கு தெரியும். சரிங்களா? ஸோ இதை நான் அனுபவப்பட்டிருக்கேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. நல்ல குணம் ரொம்ப அவசியம். பட் முட்டாளா இருக்கிற வரைக்கும் நல்ல குணம் இருக்கிறது வந்துட்டு ரொம்ப தவறான விஷயம் தான் நான் சொல்லுவேன். அது இந்த காலத்துக்கு சரிப்பட்டு வராது. நல்லவங்களா இருங்க, கைண்டான ஆளா இருங்க, ஆனா தெளிவா இருங்க இந்த உலகத்துல. சரிங்களா? சிம்பிள் அஸ் தட். லீவ் யுவர் லைஃப். இந்த நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த பாயிண்ட் பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்கன்னு. சிம்பிளுங்க. எல்லாமே ஒரே விஷயத்த தான் சொல்லுவாங்க. லீவ் யுவர் லைஃப். உன் லைஃபை நீ பாரு. எல்லாத்துக்கும் லைஃப் இருக்கு. உன் லைஃபை நீ பாரு. என்ன நீ பிடிச்சது செய். உன் செல்ஃப் சந்தோஷமா வச்சுக்கோ. எது உனக்கு தேவைன்னு நீ பாரு. நல்ல விதத்துல நீ எது தேவைன்னு பார்க்கறது, நல்ல விதத்துல அதை சம்பாதிக்க பாரு. பேரையோ புகழையோ பணத்தையோ. ஸோ நல்ல விதத்தை சம்பாதிச்சுன்னா கண்டிப்பா அது இருக்கிற கொஞ்சம் காலகட்ட கொஞ்சம் நிரந்தரமா நிம்மதியா இருக்கும். அதே தப்பான வழியில நீ சம்பாதிக்கிறியோ, ஏதாவது ஒரு விஷயம் தப்பான வழியில வருதுன்னா கண்டிப்பா அது நிம்மதியை இழந்து இருக்கிறதையும் கொஞ்சம் நஞ்ச இருக்கிற நிம்மதி இழந்து மோசமான நிலைமைக்கு விட்டுரும். அதுவும் நம்ம கடைசி காலகட்டத்துல அது ரொம்ப வேதனையான ஒரு விஷயங்க. ஸோ தயவு செஞ்சு அந்த அளவுக்கு வேண்டான்னு நம்புறேன். சரிங்களா? இருக்கிற வரைக்கும் நல்லா வாழ்வோம். ஸோ ஜெயிக்கிறோம் தோக்குறதை விட எந்த அளவுக்கு நம்ம வாழ்ந்தோம், எந்த அளவுக்கு நம்ம திருப்தியா இந்த அட்ஜஸ்ட் பண்ணி அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கிட்டு வாழ்ந்தோன்னு தாங்க அதுல ஒரு சந்தோஷமும் நிம்மதியும் இருக்குன்னு நான் நம்புறேன். ஸோ யா, எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நான் வந்துட்டு உங்களுக்கு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண வந்தனோ அதை வந்துட்டு நான் ப்ராப்பராக ஷேர் பண்ணுங்க நம்புறேன். மேபி நிறைய பேருக்கு இருக்காம இருந்திருக்கலாம். ஸோ தயவு செஞ்சு வீடியோ வந்துட்டு சேவ் பண்ணி வச்சு ரிப்பீட்டாக கேட்டு பாருங்க. மேபி நான் என்ன சொல்ல வந்தேன்னு உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்க, இந்த மாதிரி இடத்துல இருந்தவங்க வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்க தாராளமாக கீழே உங்க தாட்ஸை வந்துட்டு உங்க எக்ஸ்பீரியன்ஸை கீழே ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அவங்க லைஃப்பை வந்துட்டு வாழ ஆரம்பிக்கிறதுக்கு இப்போ கூட கெட்டு போனாங்க. இப்போ கூட நேரம் இருக்கு. இந்த கொஞ்சம் நேரத்தையும் வீணடிக்காம வேஸ்ட் பண்ணிடாம தயவு செஞ்சு உங்க லைஃபை வாழறதுக்கு ஆரம்பிங்க. ஸோ கண்டிப்பா சிறப்பா வாழ்வீங்க. எல்லாரும் நல்லா இருப்பீங்க. எல்லாரும் நல்லா இருப்போம், சந்தோஷமா இருப்போம். எந்த வாழ்க்கையிலையும் எந்த பர்சனோட வாழ்க்கையிலும் நம்ம மூக்க நுழைக்காம, பிரச்சனை கொடுக்காம, தொந்தரவு கொடுக்காம, ஒரு இடைஞ்சலா இல்லாம இருந்தாலே நம்ம நிம்மதியா இருப்போம், அவங்க நிம்மதியா இருப்பாங்க, எல்லாரும் சந்தோஷமா இருப்போம். சரிங்களா? ஸோ இதை சொல்லிட்டு என் வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ புரியாதவங்க திரும்ப சேவ் பண்ணி வச்சு டைம் இருக்கிறப்போ இந்த வீடியோ வந்துட்டு பாருங்க. ஸோ
யா தட்ஸ் அ வீடியோ கைஸ். ஸோ see you next வீடியோ. ஸோ இந்த மாதிரி கண்டென்ட் வீடியோஸ் இந்த மாதிரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தாராளமாக நான் வந்துட்டு யூஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் ஓரியன்டான கண்டென்ட்டை வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண விரும்புகிறேன். அது என்னோட பர்சனல் ஒப்பீனியனா. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ see you next video. Until then, signing off you. I'm Naveen. Take care. Bye.